யோசிக்கிறாங்க. சூர்யாவ இப்படியே விட்டுட்டு அவர் நம்ம மேல கோவமா தான் இருப்பாரு. நம்ம ஏதாவது பண்ணா மட்டும் தான் இவர் நம்ம மேல பாசத்த காட்டுவாரு. தாத்தா, பாட்டி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்றாங்க. சூர்யா என்னால நடிக்க முடியாது. என் கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களாவது நடிக்கலான்னு சொல்லிட்டு அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, சாப்பாடெல்லாம் நல்லா பரிமாறுறாங்க. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா, சரி எனக்கும் பரிமாறு மகா, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. கையெல்லாம் துடைக்கிறாரு புடவைய பிடிச்சு. இத பார்த்த ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சூர்யா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன், தாத்தா பாட்டிக்காக தான்மா இப்படி பண்ணுறேன், நான் உண்மையிலேயே மகா மேலெலாம் எனக்கு எந்த பாசமும் கிடையாதுமா, அவளோட எப்பயுமே நான் பொண்டாட்டியை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ராஜலட்சுமி மூஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் வருது. கௌதம் அங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே திருப்பி எடுத்து வச்சிடறாரு. இதை சூர்யா கிட்ட காட்டுறாரு. சூர்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. மகா எதுக்கு உங்கள் அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சிட்டு எல்லாரையுமே வர வச்சு கேள்வி கேட்குறாரு ஐஸ்வர்யாவை. ஐஸ்வர்யா வந்து இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாது, ரொம்ப தவிக்கிறாங்க. நான் பண்ணதெல்லாம் உண்மை தான், ஆனால் இந்த பொய் நான் சொல்லலை, எனக்கு ஃப்ரெண்டாக மட்டும் தான் இவன் இருந்தான், என் லவ்லாம் பண்ணல, நான் எப்பவும் வந்து கௌதமை மட்டும் தான் விரும்புவேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கௌதமை விரும்பியா, ஒரே ஃபோன் பேசுகிற, ஒரே பார்த்தீங்கன்னா ஒரே மெசேஜ் இது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிற, என் மேலே கொஞ்சம் கூட பாசம் காட்ட மாட்டேன்றான், முன்ன மாதிரி கிடையாது சூர்யாவன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறாரு. ஒரு மாதிரி சித்ரா தேவி இவங்க குடும்பமே இப்படி தான் மானங்கிட்ட குடும்பம் சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க.